சிவனை முழுமையாக மனதில் கொண்டு வேண்டினால் அவர் வரம் கொடுப்பார் என்பதற்கு உதாரணமான ஒரு நிகழ்வை தான் இந்த காணொளியில் பார்க்க போகிறோம். மதுரை நகரத்தில் பாணன் என்ற ஒருவன் இருந்தான். அவன் பிறவி குருடன், ஆனால் சிவபக்தன். தினமும் சிவனை தியானித்து அவன் பாடல்களை பாடி வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் மதுரை நகருக்கு திருமலிசை ஆழ்வார் வந்ததாக கேள்விப்பட்டான். அவரை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணி அந்த இடத்திற்கு சென்றான். திருமலிசை ஆழ்வார் பாணனை பார்த்து, நீ இறைவனை உண்மையாகவே நினைத்தால் அவர் உனக்கு கண்களை தருவார் என்று சொன்னார். பாணன் சிவனை ஆழ்ந்த பக்தியுடன் அழைத்து, என்னை அருள் பார்த்து பார்வை கொடுங்கள் என்று வேண்டினான். அவன் உளமாற வேண்டியதை கேட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உறையும் சுந்தரேஸ்வரர் நேரில் தோன்றி, பாணா, நீ என்னை உண்மையாக அழைத்தாய், இதோ உனக்கு பார்வை என்று ஆசீர்வதித்தார். உடனே பாணனின் கண்களில் பார்வை பிறந்தது. பாணன் மிகவும் மகிழ்ந்து சிவபெருமானை புகழ்ந்து பாடினான். மக்கள் அனைவரும் இதை பார்த்து சிவனுடைய கருணையை போற்றினர். உண்மையான பக்தி இருந்தால் சிவன் நிச்சயமாக அருள் செய்வார். சிவனை முழுமையாக மனதில் கொண்டு வேண்டினால் அவர் வரம் கொடுப்பார். பக்தர்களின் துன்பங்களை சிவன் தானாகவே கண்டு தீர்ப்பார். ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி.